ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் அமெரிக்காவில் ரிச்மண்டில் என் பொண்ணு வீட்டு வாசலில் இருக்கிறேன். இங்கேருந்து நாங்கள் அங்கே உள்ள ரிச்மண்டு தமிழ் சங்கத்தில் 25வது வருஷம் வெள்ளி விழா ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக என் பொண்ணோட நாங்கள் காரில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அங்கே ஸ்கூலுக்கு போகிற இடத்துல நான் காரில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஊர் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷங்க கூட நடக்க மாட்டேங்கிறாங்க ரோட்டில். இதே நம்ம ஊர் மெட்ராஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரோட்டில் மனுஷங்களை பார்க்கவே முடியலைங்களாம். வெறும் காரு போகுது, சைக்கிள், டூ வீலர் கூட கிடையாது. வெறும் காரு மட்டும்தான். கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டி அழகாக போகிறாங்க. இந்த பாருங்க, ரோட்டில் மனுஷங்களை பார்க்குறீங்களா? நானும் தேடி தேடி பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு மனுஷன் நின்னா பார்ப்போம். நம்ம சொல்லும் கண்காணா தேசங்கிறது இதுதான் உண்மை. மனுஷங்களே பார்க்க முடியாத ரோட்லலாம் மனுஷங்க நடக்கிறது இல்லை. இந்த பாருங்கள், நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. அதனால் இங்கே தூசியே பார்க்க முடியாது, குப்பையும் பார்க்க முடியாது. எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. டெய்லி ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிறாங்க ஆளுங்க வச்சு. அதெல்லாம் ரோடே பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்குது. நிறைய மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு காட்டு ஓரத்தில் போனோம். ஆனால் டவுன் தான் இது. டவுனில் நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது இங்கே பாருங்கள், எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு சைக்கிள், ஒரு டூ வீலர் ஒன்றை கூட காணும் இந்த ஊரில். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரம்மியமாக அந்த சூழ்நிலையில். இல்லை, அழகான பயணம். பார்க்குறதுக்கு மனசுக்கும் ரம்மியமாக இருக்குது. உடம்புக்கும் தூசிலாம் இல்லாமல் இருக்கிறதால உடம்பு சுவாசிக்கிறதுலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே எனக்கு வேர்க்கவே இல்லை. சரி, ஸ்கூலுக்கு வந்துட்டு தமிழ் சங்கம் வாசல், ஸ்கூல் வாசல் ரிச்மண்ட் 25 வருஷம் ஒரு அமெரிக்காவில் தமிழ் சங்கம் ஆரம்பித்து இந்த வருஷம் கொண்டாடுறாங்க வெள்ளி விழா. அந்த சமயத்தில் நாங்கள் போயிருக்கோம். சூப்பர் சிங்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பாட்டு கச்சேரி பாருங்கள், அழகாக பாட்டு கச்சேரி. அவங்களோட சேர்ந்து நெப்போலியனும் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நம்ம ஊர் நெப்போலியன். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டு பாடினார் அவர் ஸ்டேஜில். சூப்பர் சிங்கர்ஸ் கூட நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களோட சேர்ந்து அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார். அவர் பாடினது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு சிங்கர் பாடுற மாதிரியே இருந்துச்சு. நல்லா அந்த கூடவே சூப்பர் சிங்கர்ஸ் அந்த பொண்ணுங்களும் சேர்ந்து பாடினாங்க. நல்லா பாடுறாங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும். உண்மையிலே இவங்க பாடுறதை பார்க்கறதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரிச்மண்ட் ஊர்லேயே நம்ம அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவ்வளோ பேர் இருக்கிறத நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். நிறைய பேர் 1000க்கு மேலே இருப்பாங்க ஜனங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தமிழில் பாட்டு, கூட்டமாக ஜனங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சந்தோஷம். பாட்டு பாடுறாரு பாருங்க, நெப்போலியன் பாட்டு, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டு. அதை பார்த்துக்கிட்டு எல்லாம் ஒரே கரகோஷம் ஸ்டேஜில். அது மைக்கில் ரெக்கார்டில் இதாக இல்லை, ஸ்டேஜில் எல்லோரும் சந்தோஷமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துட்டு. நெப்போலியனே ஆடுறாங்க பாருங்கள். அந்த ஊரில் உள்ள பெண்கள்லாம், நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் சந்தோஷத்தில் ஆடுறாங்க. உண்மையிலேயே எனக்கே பார்த்தோன்னா ரொம்ப மனசு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பாட்டு, நம்ம ஊருக்கு தமிழ், நம்ம ஊர் ஜனங்க எல்லாம் அமெரிக்காவில் ரிச்மண்டில் ஸ்டேஜில் பாடுறாங்க. அதை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம். உண்மையிலே ஒரு சந்தோஷமான தருணம் அது. பாருங்கள், நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அழகாக ஆடுறாங்கன்னு. இதுதான் வாழ்க்கையில் இது மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். டான்ஸை பாருங்கள், பயிற்சி ஆடுறாங்கல்ல. ஒருத்தங்க 2 பேர் ஆடினாங்க, பார்த்துட்டு எல்லோரும் ஜென்ஸு லேடிஸ்னு எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷத்தில். ஒரே கரகோஷம், கைத்தட்டல் தான். நெப்போலியன் வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பாட்டுக்கு. முழு பாட்டும் அழகாக பாடினார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் அவங்க நெப்போலியன் பாடுறது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என் பொண்ணை அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார் என்கிட்ட தன்மையாக. அவரோட சேர்ந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்ஸோட ஈவினிங் ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே ரிச்மண்ட் தமிழ் சங்கத்தில் என்னோடய இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. நெப்போலியன் கூட பேசினது, அவர் பாட்டு பாடினது, அவரோட ஸ்பீச்சுமே நல்லா இருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஊர் செனட்டர்லாம் நான் செனட்டர்னால் அந்த ஊர் எம்பின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் எம்பின்னு சொல்லுவாங்க.
அவங்க வந்து அந்த சங்கத்தோட 25வது ஆண்டு மலர் வெளியீட்டு விழா வெளியிட்டாங்க. என் பொண்ணு தான் எடிட்டர் அதுக்கு. அதனால் என் பொண்ணையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. இந்த புக்கு வெளியிடுறாங்க பாருங்கள், இந்த புக்கு தான் அது. செனட்டர்லாம் நிற்கிறார் பாருங்கள். இப்போ நான் அமெரிக்காவில் வாஷிங்டன் சாலமன் பாப்பையான் ஃபேமஸான ஸ்பீச்சர் வந்திருந்தார். அதாவது நம்மளை தமிழர்களை வந்து மதித்து அந்த ஊர் செனட்டர் வந்து அங்கே அவார்டெல்லாம் கொடுக்கறது பெரிய விஷயந்தான். இந்த நெப்போலியன் கூட நிற்கிறார் பாருங்கள், அவர் தான் ரிச்மாண்ட் செனட்டர். இதோ 2 பேர் நிற்கிறாங்க. இந்த வீடியோ என்னோட அமெரிக்கா அனுபவத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல்.